அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஜூலை 24ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கிறத கிஃப்ட் நிஃப்டி மூலிமா பார்க்குறோம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி அப்டேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7:23 இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19,729 வர்த்தகமாயிட்டிருக்கு. இப்போ இந்த நாளில் ஹை அப்படின்னு எடுத்துகிட்ட 19,757, லோ அப்படின்னு எடுத்துகிட்ட 19,716. இப்போது நம்மளுக்கு கடந்த வர்த்தகத்தில் நம்மளுக்கு நிஃப்டியோட ஃபியூச்சர் பார்த்தா 19,730. இப்போ இந்த 19,730க்கு பிலோவில் க்ளோஸ் ஆகிறது தான் நம்மளுக்கு கேப் டவுன் அப்படிங்கிறது நம்மளுக்கு அர்த்தம் ஆகும். அப்போது கடந்த வர்த்தகத்தோட லோவுக்கு பிலோவில் மெயின்டைன் ஆகிற வர சந்தை இறங்கு முகத்திற்கு தான் வாய்ப்பாக இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்கிற குறிப்பை எஸ்டர்டே லோவுக்கு கீழே வர்த்தகமாகிற வர. அப்போ எஸ்டர்டே லோவுக்குள்ளே வர்த்தகமாக இருக்குன்னா அப்போ நேற்றைய ஹை நேற்றைய அதாவது கடந்த வர்த்தகத்தோட நேற்றையன்னா நேற்று கிடையாது, அதற்கு உட்பட்டு சந்தையோட பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்போது இந்த 19,730க்கு கீழே வர்த்தகமாவது சிறப்பானதாக இருக்காது. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகிறதா ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஹெவி செல்லிங் வரணும். அப்படி வராத பட்சத்தில் சந்தை 19,730க்கு மேலே நிற்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்தால் சந்தை நேற்றைய ஹைக்கு உட்பட்டு எங்கே வேணாலும் நம்மளுக்கு உலாவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் சந்தையில் இந்த எல்லைகளை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதை முதலில் பார்த்து கொண்டு அதன்படி ஆய்வு செய்யுங்கள். இப்போது மீண்டும் அப்படியே தான் இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோவில் தான் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதுனால ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்க போகுது. அடுத்து ஓப்பனுக்கு கீழே இருக்கா மேலே இருக்கா, அப்போ இதை பேஸ் பண்ணி அப்போ ஓப்பனுக்கு மேலே இருந்தால் ப்ரீவியஸ் க்ளோஸ் டு ஓப்பனுக்குள்ளே உலாவும். அடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்ததுன்னா ஓப்பனுக்கு மேலே இருந்ததுன்னா அதற்கு முந்தைய நாள் ஹையை விட ஹை கட்ட போகக்கூடிய வாய்ப்புக்கு அது உட்படுத்தும். இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் கீழே ஓப்பனுக்கும் கீழே எஸ்டர்டே லோவுக்கும் கீழே இருந்ததுன்னா சந்தையோட பயணம் ரேஞ்ச் நம்மளுக்கு 80% நம்மளுக்கு கீழ்முகமாக செல்லக்கூடிய வாய்ப்பாகத்தான் அமையும். அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்யணும். இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு குறிப்பெடுத்து அதை ஒரு ஃபீட்பேக்காக கொடுங்க. அடுத்தது கடந்த வர்த்தகத்தோட ஹெட்ஜ் என்ன மாதிரி ஹெட்ஜ் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு முதல் இடத்துல நம்மளுக்கு ஸ்ட்ரேடல் இருக்காங்க. அப்போ 19,800 கால் 800 புட். அப்போ 800 புட்டோட அடிப்படையில் நம்மளுக்கு 121 ரூபாய் அப்படிங்கும்போது 19,679 அப்படிங்கிறது மிக முக்கியமான புள்ளி. அதற்கப்புறம் இந்த ரெண்டு பிரீமியத்தை 220ங்கும்போது நம்மளுக்கு 19,580 அப்படிங்கிறது மிக முக்கியமான புள்ளியாக இருக்க போகிறது. அப்போ சந்தை இந்த இடங்களில் ஃபஸ்ட்டு 19,679, 19,580, அப்புறம் இதில் 19,750 புட்டு நம்மளுக்கு அர்த்தமணியாக இருக்கிறதுனால அதனுடைய பிரீமியம் அப்போ 19,652. அப்போது 19,652, 19,679 மிக மிக முக்கியமான புள்ளியாக இருக்க போகிறது. அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடந்த வர்த்தகத்தில் 230 புள்ளிகள் பேங்க் நிஃப்டி குறைந்ததற்கு பேங்க் நிஃப்டி ரியாக்ட் பண்ணல. இன்றைக்கி என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு ஒன் சைடு தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கும். அதனால் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இவங்க இருவரும் ஒரே முகமாக பயணம் செய்யறதுனால அதற்கு உண்டான தாக்கம் இருக்கும். ஒருத்தர் ப்ளஸ் ஒருத்தர் மைனஸ், இல்லை ஒருத்தர் ப்ளஸ் இன்னொருத்தர் மைனஸாக இருக்கும்போது அதற்குண்டான தாக்கம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்குறாங்க. 46,000 புட் 46,200 கால். அப்போ 46,000 புட் 263 நம்மளுக்கு 45,740, அதாவது 737 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளியாக இருக்க போகிறாங்க. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ண 550 புள்ளிகள் 45,450 அப்படிங்கிறது மிக முக்கியமான புள்ளியாக கீழ்முகத்தில் இருக்க போகிறாங்க. இன்னொரு அட்டவணை என்ன அமைகிறது அப்படிங்கிறதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி இன்றைய அமைப்பு இருக்கும்.
ரேஞ்ச் அப்படிங்கிறது எடுத்து பார்த்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிறது தான் வீக்லி ஓப்பன், இங்கிருந்து தான் இந்த வீக்குக்கு உண்டான ரேஞ்ச் ஹை லோ கிரியேட் ஆகுது, உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட எல்லைகளை கணித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.